8 மணி எழுதி அவங்கவுங்க சொந்த கதையை பேசிக்கிட்டே கடந்து வானொலிகளை கேட்டுக்கிட்டு செய்திகளை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட அவனுடைய நினைவுகள் வந்து ஒரு விதமாக எல்லார் மனசையும் ஆட்கொண்டது பேசிக்கிட்டு இருந்தான். கூடவே இருந்தவன்ல, ஒன்றா பழகியவர்கள். அதற்கு பிறகு அடுத்த உறக்கமில்லை, இரவெல்லாம் ஒரு ஏதோ ஒரு பயமும் ஏதோ ஒரு மனசுக்கு அழுத்தமும் வந்து தொத்திக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 8 நாள் தங்கியிருந்தோம். 8 நாளும் சரியாக தூங்கலை. பயம் எனக்கு வந்துச்சு, மற்றவங்களுக்கு வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த இடத்துல 8 நாள் தங்கி இருந்துட்டு சரி வேறு ஒரு இடம் மாறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது 7வது நாள், அவனை புதைச்ச 7வது நாள் வெளியே போன முத்துக்குமார், மணிகண்டன் காட்டுக்குள்ள வந்தாங்க. அப்போ அவங்க வரும்பொழுது யாரும் எதையும் சொல்லலை. முத்துக்குமாரனை கேட்டாங்க, எங்கே மேய்க்கத்தை காணோம், அது முடிஞ்சு 7 நாள் ஆச்சு, ஏன் இந்த மாதிரி விஷயம். அவருக்கும் ஒரு 3½ ஆண்டு காலம் அவங்க கூட பழகியது, ஒன்றா காட்டுக்குள்ளே தெரிஞ்சது. மணிகண்டனுக்கு சற்று அதிர்ச்சி. அன்னை மணிகண்டனுக்கு பேர் அங்கே கோபால், அன்னை முத்துக்குமாருக்கு அங்கே பேர் வந்து ஐயாவு. எல்லாருமே அவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பேசிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி இரவே அவங்க கிளம்பணும், காலையில் வந்தாங்க, இன்றைக்கி இரவே கிளம்புறோம், பகலில் மட்டும் உங்களோட இருக்க வேண்டிய சூழல் நான் இருந்துட்டு நான் இரவே கிளம்புறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அன்னை முத்துக்குமார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்னொரு 4-5 நாளையில் புதியவர்கள் வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க அப்படிங்களா, அவங்களெல்லாம் போய் நம்ம கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கும்போது அன்னை முத்துக்குமாரும் வீரப்பனாரும் தனியாக போய் ரகசியம் பேசுகிறாங்க. அது அவங்களுக்குள்ள தான் தெரியும்.